ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கணேஷ் சதுர்த்தி சீரீஸில் பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பூர்ண கொழுக்கட்டைக்கு 1 கப் ஆஃப் ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. பதப்படுத்தின மாவு இல்லை கொழுக்கட்டை மாவு. ஸோ நீங்கள் கொழுக்கட்டை மாவு கடையிலையும் வாங்கிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் உங்கள் அரிசியை நல்லா தண்ணியில் சோக் பண்ணி அப்புறம் காய வச்சு அரைச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கோம்ல, 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு மாவு அந்த கொழுக்கட்டை மாவு கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் ஒரு குக்கரில் தனியாக 1.5 கப்பு தண்ணியை ஊற்றின்ட்டு அப்புறம் சால்ட் போட்டுன்ட்டு வச்சுக்கலாம். ஸோ குக்கரை தனியாக ரைட் சைடில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 1.5 கப்பு தண்ணி, சால்ட்டு, 1 டீஸ்பூன் ஆயில் போட்டு அந்த சைடில் கொதிக்க விட்டுக்கோங்க. ஸோ நல்லா கொதித்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. இந்த கொழுக்கட்டை நம்ம சின்ன பசங்களுக்கும் பிடிக்கும், நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் பிடிக்கும். முக்கியமாக நம்ம கணேஷா விநாயகருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கணேஷ் சதுர்த்தி அன்றைக்கி காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு நல்ல கன்சிஸ்டன்சியில் அந்த மாவு பதத்தில் உங்களுக்கு நல்லா ரவுண்டாக இந்த தண்ணி பதம்லாம் போய் உங்களுக்கு நல்லபடியாக வரணும். ஸோ தண்ணி ஜாஸ்தி ஊற்றிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இந்த வீடியோவில் வர கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம மாவை தனியாக எடுத்து வச்சு கூல் டவுன் பண்ணிக்கலாம். உங்களுக்கெல்லாம் பூர்ண கொழுக்கட்டை பிடிக்குமா, உப்பு கொழுக்கட்டை பிடிக்குமா, இல்லை அம்மினி கொழுக்கட்டை பிடிக்குமா? சில பேர் வீட்டில் எள்ளு கொழுக்கட்டை கூட பண்ணுவாங்க. என்ன கொழுக்கட்டை பண்ணணுன்னு பிடிக்கும்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நாங்கள் கணேஷ் சதுர்த்திக்கு பண்ணுற மற்ற ரெசிபீஸ்லாமும் நான் ஆஸ் அண்ட் வென் வி டூ இட் நாங்கள் கண்டிப்பாக சேனலில் அப்லோட் பண்ணுறோம். நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்றதை உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஓரளவுக்கு ஒட்டாமல் சூப்பராக வருது மாவு. நான் சொன்ன மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வந்தவுடனே தனியாக எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டெப் 1 கொழுக்கட்டையோட மெயின் மாவு ரெடி பண்ணுறத பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2க்கு போனோம். ஸ்டெப் 2 என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பூரணம் கலர்றது தான். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ 1 கப்பு கிரேட்டட் கோகோனட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் முழுசாக இருந்தால் நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். 2 கார்டமும் போட்டுக்கோங்க, ஏலக்காய். ஓகே, ஸோ இப்போ கிரேட்டட் கோகோனட் ரெடி. 3/4 கப்பு ஜாகரி பவுடர் எடுத்துக்கோங்க. வெல்லம் கல்லாக இருந்ததுன்னா உடச்சிக்கோங்க. ஸோ 3/4 கப்பு ஜாகரிக்கு 3/4 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறச்ச நிறையா தண்ணி ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெல்லத்துக்கு நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது, அப்புறம் ஒரு மாதிரி ஈரப்பதமாகவே இருக்கும், உங்களுக்கு பூரணம் கலரை ஒழுங்காக வராது. அதனால் கன்சிஸ்டன்சின்னு சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியம். 3/4 கப்பு தண்ணி ஊற்றி கொதித்த உடனே வெல்லத்தை போட்டுக்கணும். போட்டுட்டு ஃபில்டர் பண்ணிக்கிறது எப்போயுமே நல்லது. ஸோ தட் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் கூட வி ஃபில்டர் இட் அவுட். நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்வலாக சில பேர் பேனில் பண்ணுவாங்க, சில பேர் குக்கரில் பண்ணுவாங்க, சில பேர் இட்லி பாத்திரத்தில் கொழுக்கட்டை வைப்பாங்க. எல்லாமே நம்ம சாய்ஸ் தான்.
ஸோ இப்போ நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே தேங்காவை போட்டு பூரணத்தை கலர வேண்டிதான். கொழக்கட்டைக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் லைக் தட் பண்ண முடியாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ சில பேர் வீட்டில் 21 கொழுக்கட்டை பண்ணுவாங்க, சில பேர் 51 கொழுக்கட்டை கூட எங்களோட சில ஃபேமிலிஸில் பண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ கொழுக்கட்டை பண்ணுவீங்கன்றது சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி நல்லாவே வந்துடுது. அடி பிடிக்காமல் அப்பப்போ கலரி விட்டுக்கிறது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டி தீஞ்சு போயிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம பூரணமும் ரெடி. நாங்கள்லாம் கொழக்கட்டையை சாப்பிட்றோமோ இல்லையோ பூரணத்தையே தனியாக சாப்பிடுவோம். டயட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஒன் டே கணேஷ் சதுர்த்தி அன்றைக்கி மட்டும் எக்ஸப்ஷன் எடுத்துக்கோங்க. ஜாகரி போட்டு தான். ஸோ மினிமம் குவான்டிட்டியில் கண்டிப்பாக சாப்பிடலாம். ஸோ இப்போ நம்ம கொழக்கட்டை மாவு கலரியாச்சு, பூரணமும் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ சூப்பராக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கொழக்கட்டையும் மாவையும் குட்டி குட்டியாக உருண்டையாக பால்ஸ் மாதிரி உருட்ட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. கையில் லைட்டாக வேணால் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பராக உருட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களோட குழந்தைங்களுக்கு கூட கொடுங்க. அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. நாங்களாம் சின்ன வயசில் எங்கள் அம்மாவோட நான் தான் கொழக்கட்டை மாவு கலருவோன்னே சண்டை போடுவோம். ஸோ இப்போது ஜஸ்ட்டு சாம்பிளுக்கு இந்த மாதிரி தான் உருட்டி வச்சுருக்கோம். இப்போ இதே மாதிரி பூரணத்தையும் குட்டி குட்டி உருண்டையாக அந்த கொழக்கட்டையோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பால்ஸ் மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உருண்டையாக இருக்கிறது நல்லது. பட் தேர்ஸ் நத்திங் பர்ஃபெக்ட் எவர். நம்மளுக்கு தெரிஞ்ச விதத்தில் நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ பாருங்கள் சூப்பராக இங்கே ஜாகரி பால்ஸும் ரெடி. இப்போது நம்ம சொப்பு பண்ண வேண்டியதான். ஸோ இதான் இந்த பால்ஸாக உருட்டுறது தான் ஸ்டெப் நம்பர் 3. இப்போ ஸ்டெப் நம்பர் 4 இந்த மாதிரி சொப்பு பண்ணுறது. ஸோ ஒரு சின்ன கப்பில் எண்ணெயை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கேப் மாதிரி சொப்பு மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் உள்ளே வந்து பூரணத்தை வச்சுட்டு அழகாக கொழக்கட்டை ஷேப்பில் பண்ண வேண்டியதான். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம கணேஷா கண்டிப்பாக இந்த கொழக்கட்டையை பார்த்து ஹாப்பி ஆவார்னு நினைக்கிறேன். இந்த மாவு வந்து ரெடி பண்ணுற விதம் தாங்க ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி தான் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வருது. சோப்பு ரெடி பண்ணிக்க வேண்டியதான். நாங்கள் இந்த கணேஷ் சதுர்த்திக்கு அவல் பாயசம் கூட பண்ணுறதா இருக்கோம். அந்த ரெசிபி கூட உங்களுக்கு அனுப்புகிறேன். அண்ட் நாங்கள் வந்து இட்லி ரவா இட்லி பண்ணுவோம் யூஸ்வலாக எங்கள் வீட்டில்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொழக்கட்டை ரெடி. இப்போது நாங்கள் வந்து குக்கரில் வைக்க போகிறோம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயை தடவி வச்சுட்டு இந்த கொழக்கட்டையெல்லாம் அதில் வச்சுக்க வேண்டியதான். ஸோ கொஞ்சம் எண்ணெய் கிரேஷியஸாகவே அப்ளை பண்ணிக்கோங்க, ஸோ தட் அது ஒட்டாமல் இருக்கும். அவ்வளோதான். குக்கரில் வச்சுட்டு அரவுண்டு 10 to 12 minutes யூ ஹாவ் டு கீப் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் ஆவியில் கொழக்கட்டை நல்லா வேகும், இந்த மேல் மாவெல்லாம் நல்லா வேகும். அவ்வளோதான். 10லேருந்து 12 நிமிஷம் கழித்து ஸ்டீமில் வெந்த உடனே எடுத்து சர்வ் பண்ணி சாமிக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியதான். சுட சுட கொழக்கட்டை ரெடி. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.